ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாத்விக்கு பர்த்டேன்னு பேக்கரிக்கு தான் வந்திருந்தோம். சரி, கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே சாத்விக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரிட்டன் கிஃப்ட் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸ்கூலில் எல்லா பசங்களும் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் ஸ்டார்டிங்லேருந்தே சாத்விக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன வாங்கினோன்னா இந்த பென்சில் செட்டு தான் வாங்கினோம். மொத்தம் சாத்விக்கோட கிளாஸில் வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த ரிட்டன் கிஃப்ட் வாங்கணும். எல்லா வருஷமும் எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பென்சில் செட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த இயர் எதனா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு தேடி பார்த்தோம், பட் எதுவுமே கிடைக்கல. அதனால் இந்த பென்சில் செட்டே கொடுக்கலான்னு கொடுத்தாச்சு. அப்புறம் சாத்விக்கோட பர்த்டேக்கு இந்த சாக்லேட் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கிளாஸில் கொடுக்கறதுக்காக. டீச்சர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக டேரி மில்க், சில்க் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவான். நைட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி படுக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. கவுண்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் படுத்தான். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். அவனுக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணணும், எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நாளைக்கு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.